ஏண்டா என்னடா பண்ணிங்கிறீங்க இங்க? நீ போன் நோடிங்கிற சைலண்டா உட்காந்து உன் பொண்டாட்டி நான் அப்படி மேக்கப் போட்டிங்கன்னா சின்ன பொண்ணு நினைப்பா? வயசு வந்த பொண்ணு மாதிரியே பண்ணிங்கிறா. மேக்கப்ல ஊறப்பட்ட என்னமா கிரீம் தடவரா, மை தடவரா, இந்த பொட்டு வைக்கிறதுக்குறோம் என்னவோ ஒரு சின்னதா பொட்டு வைக்கிறா, லிப்டிக்கு 1008 சாயத்தை பூசிங்கிற. இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? இதெல்லாம் சரியில்லடா. 2 புள்ள பெத்தா மாதிரியா இருக்கிறவன் பொண்டாட்டியா? என்ன கேக்குற? இது வேறு எல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ, கொஞ்சம் கேடு, புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்கிட்ட சொல்றேன், போய் அம்மாட்ட சொல்றேன். முதல்ல அது தெரிஞ்சாதான் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் சரிப்பட்டு வர. கவி, என்னங்க மேக்கப் பண்ணுகிறீங்க? இன்னும் ரெடியா இருந்தேங்க. வீட்ல தானே இருக்கு, எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டுங்கற? ஏன் வீட்ல இருந்தா மேக்கப் போடக்கூடாதா? அப்படி போட்டா நாங்க எங்க போறோம்? வந்து உங்ககிட்ட நின்று எங்க இது நல்லா இருக்கான்னு தானே கேட்க போறோம். நல்லா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்காக தானே போடுறோம். இதுல என்னங்க இருக்கு? அதுக்குன்னு அக்கா சொல்ற அளவுக்கு அவ்வளவு மேக்கப்பா போடுவேன்? ஏங்க இப்ப நான் மேக்கப் போட்டிருக்கேனானே உங்களுக்கு தெரியல. அக்கா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றதான் கேட்டுன்னு இருப்பீங்களா? பொண்ணுங்க மாடர்னா மாறி இருக்காங்க, அதுக்காக அவங்க மனசு மாறலங்க, அப்படியே தான் இருக்கு. அவங்க எல்லா விஷயத்துலயும் கரெக்டா தான் இருக்காங்க. ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்காக தான் எல்லாருமே மேக்கப் போட்டு போறாங்க. அதையும் தப்புன்னு சொன்னா நாங்க என்னதாங்க பண்றது? சுத்தி இருக்கிறவங்களோட பார்வை தாங்க தப்பா இருக்கு. நாங்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கோம். மத்தவங்க சொல்றத நம்புற நீங்க எங்களையும் கொஞ்சம் நம்புங்க, அப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சரிங்களா? போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். திரும்ப போற மேக்கப் போட.